யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது இயக்குனர் டி. யோகானந்த் மக்கள் திலகத்தை வைத்து இயக்கிய படங்களை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 3 படங்களை இயக்கியிருக்கிறார். மதுரை வீரன், ராணி சம்யுக்தா, பரிசு. மதுரை வீரன் ஒரு பிளாக் இண்டஸ்ட்ரியல் ஹிட் படம். ஏப்ரல் 13, 1956 வெளியான படம் மதுரை வீரன். தமிழகத்திலேயே அதிக தியேட்டரில் 100 நாள் ஓடின படம் மதுரை வீரன் தான். சித்ரா, பிரபாஸ், சரஸ்வதி, காமதேனு ஆகிய 4 தேட்டரில் போட்டு 4லையுமே முதல்ல கருப்புள்ளை படத்தில் 100 நாள் ஓடின படம் மதுரை வீரன் தான். 13 ஏப்ரல் அன்னைக்கு வெளிவந்துச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட 40 திரையரங்குக்கு மேலாகவே ஓடியது. நமக்கு கிடைத்த விவரங்கள் படி நம்ம 40 தேட்டர் கொடுத்துருக்கோம். சென்னையில் 4 தேட்டர், மதுரையில் வெள்ளி விழா ஓடின படம். மதுரை சென்ட்ரலில் வெளியாகி 180 நாள் ஓடிச்சு மதுரை வீரன். ஓடி வசூல்லையும் ஒரு ரெக்கார்டு வச்சுது. 3,65,000 அளவுக்கு வசூலாச்சு. முதல்ல சாதனை செய்த படம் மதுரை வீரன் தான். மதுரை வீரன் இதற்கு முன்னால் செய்த சாதனையான அது என்ன படம், சந்திரலேகாவை விட தாண்டிச்சு. இது கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அவர் பரமக்குடியில் 100 நாளைக்கு மேலே பார்த்தாராம். 100 நாளைக்கு மேலே ஓடித்தான். கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் 100 நாள் ஓடிச்சுன்னு சொல்லியிருக்காரு. அவர் போகிற இடம்லாம் 100 நாள் விழா கொண்டாடணும் அப்படின்னு. மதுரை வீரன் விருதுநகர்லேயும் 100 நாள் தாண்டிச்சு. விருதுநகர் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. சென்னை சித்ராவில் 100 நாள் விழா கொண்டாடினாங்க. அப்போ அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் இது, சித்ரா தேட்டரில். இதில் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 40 தேட்டரில் கிட்டத்தட்ட 100 நாள் ஓடின விவரங்கள் இதில் இருக்குது. சந்திரலேகா 1.65 கோடி முதல்ல கலெக்ஷன் ஆன படம். அதை தாண்டி 1.75 கோடி கலெக்ஷன் ஆன படம் மதுரை வீரன். மதுரை வீரன் மீண்டும் மீண்டும் வெளியாகி கொண்டே இருக்கிறது. இன்று வரை அந்த படம் அது ஒரு சாகா வரம் பெற்ற படம் அப்படி தான் சொல்லணும். பாருங்கள் எத்தனை தேட்டரில் 100 நாள் விவரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சென்னை சித்ரா, பிரபாஸ், சரஸ்வதி, காமதேனு, கோவை ராஜா, மதுரை சென்ட்ரல், திருச்சி ஜூபிடர், சேலம் ஓரியண்டல், வேலூர் ராஜா, காஞ்சிபுரம் முருகன், ஈரோடு கிருஷ்ணா, நெல்லை ரத்னா, நாகர்கோவில் பிக்சர் பேலஸ், தஞ்சை யாகப்பா, குழந்தை டைமண்ட், திண்டுக்கல் சோலைகால், புதுக்கோட்டை பழனியப்பா, திருவாரூர் பேபி, ஊட்டி மேத்தா, நாமக்கல் ஜோதி ஆகிய திரையரங்களில் தொடர்ந்து ஓடிச்சு. மன்னார்குடி ஜோதி, ஆத்தூர், பழனி ஓம் சண்முகா, பட்டுக்கோட்டை முருகையா, கம்பம், பொள்ளாச்சி ஆகிய 40 ஊரில் ஓடிச்சு. இதுக்கு அடுத்த படம் பார்த்திங்கன்னா அவர் இயக்கிய படம் 1962 ஜனவரி 14 பொங்கலுக்கு வெளியான ராணி சம்யுக்தா. ராணி சம்யுக்தா எம்ஜிஆர், பத்மினி, நம்பியார் நடித்த படம். மக்கள் திலகம் நல்ல சிறந்த முறையில் அழகாக நடிச்சிருப்பார். பாடல்களும் அருமை. அந்த படத்தில் அத்தனை பாடல்களும் சூப்பராக இருக்கும். ஆனால் படம் எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெற முடியவில்லை. காரணம், மக்கள் திலகம் இறந்து போகிற மாதிரி, அதாவது மரணம் அடைகிற மாதிரி காட்சியை வச்சுருக்காங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. அது சரித்திர படம். அந்த சீன் இல்லாமல் மீண்டும் நாம் போரில் நம்ம என்ன முடிவு வருதுங்கிற மாதிரி கேள்வி இடத்துல விட்டுருந்தாங்கன்னா கூட படம் ஓடி இருக்கும். போரில் பார்த்துக்கலாம் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருக்கணும். இது கஜினியாக நடித்தவர் நம்பியார். நல்ல சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். வெளிநாட்டிலே இந்த படம் வெளியாகி நல்லா ஓடிச்சு. சிங்கப்பூர் கேபிட்டலில் ரிலீஸ் ஆகி ஓடிச்சு. ராணி சம்யுக்தா பாடல்களாம் அருமை. ஓஹோ வெண்ணிலா அந்த பாட்டு. சென்னை கேட்டி, புவனேஸ்வரி, லிபர்ட்டி, பிரைட்டனில் 56 நாள் ஓடி ஒரு நல்ல வெற்றியை பதிவு செய்தது. 3வதாக அவர் இயக்கிய படம் பரிசு. பிளாசா கிரவுண்ட், மேகலா சீனிவாசாவில் ரிலீஸ் ஆச்சு. பரிசு படம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 1963 வருஷம் வெளியான படம் பரிசு. பரிசு அந்த ஆண்டு வெளிவந்த படங்கள் அது 100 நாள் ஓடின படம் பரிசு. 1963 தீபாவளிக்கு 100 நாளை தாண்டியது. இந்த படத்தில் ஜோடி சாவித்திரி, ராகினி 2 பேர் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இதில் சாவித்திரி இந்த பாடல்கள்லாம் அருமையாக இருக்கும். என்ன என்ன இனிக்குது, ஏதேதோ இனிக்குதுன்னு பாட்டு வரும். அப்புறம் கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, இது போன்ற பாடல்கள் எல்லாம். இது ஊட்டியில் தேக்கடியில் நடந்தது இந்த படப்பிடிப்பு. இந்த காடுலாம் தேக்கடியில் தான் படமாக்கியிருக்காங்க. இந்த படமும் ஒரு மகத்தான வெற்றி பெற்ற படம். 50 நாட்கள் நிறைய தேட்டரில் ஓடிச்சு. 50 நாள் வசூலில் ரெக்கார்டு வச்சுது. சேலம் ஓரியண்டலில் 100 நாள் ஓடிச்சு. சேலம் ஓரியண்டலில் 100 நாள். இது எம்ஜிஆருக்கு 66வது படம். இந்த படம் சென்னை பிளாசா கிரவுண்ட், மேகலா ஓடிய நாட்கள் 84, சேலம் ஓரியண்டலில் 100. சரி நேயர்களே, நாம் யோகானந்த் டைரக்ட் பண்ண படங்களை பார்த்து விட்டோம். அடுத்த பதிவில் வேறு ஒரு டைரக்டர் பண்ண படங்களை பார்க்கலாம்.